நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் தெரியுது இல்லையா? அது எப்படியோ நம்ம வந்து படிச்சிடுறோம். ஆனால் இந்த 1/4, 1/2, 3/4 இதெல்லாம் கன்ஃப்யூஷன் வருது. அதை எப்படி மைண்டில் வச்சுக்கணும், அது ஞாபகமே இருக்க மாட்டுது அப்படின்ற மாதிரி, அது உங்களுக்கு ஈஸியாக ஞாபகம் இருக்கிற மாதிரி உங்களுக்கு நான் இன்றைக்கி சொல்கிறேன். கால், அரை, முக்கான்னு சொல்லுவோம் இல்லையா? அதெல்லாம் எப்படி ஞாபகம் வச்சுக்கணும், அதை எப்படி சொல்லணுன்றது தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். கால் அப்படின்னு சொல்கிறது பாவ், அரைன்னு அப்படின்னு சொன்னோம்னா ஆதா, 3/4 முக்கான்னு சொல்லுவோம் இல்லையா? அது வந்து பவுன். இந்த 3 வார்த்தையை முதல்ல நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. பாவ், ஆதா, பவுன். நெக்ஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணணும், 1/4 1/4 அப்படின்னு சொன்னீங்கன்னா சவா. என்ன வார்த்தை? சவா. 1/4 அப்படின்னா சவா. அதுவே 2/1/4 2/4 அப்படின்னு சொன்னீங்கன்னா சவா தோ. இந்த சவாவை தூக்கி அப்படியே போட்டு தோ போட்டுருங்க. இந்த பாவை எடுக்கக்கூடாது. பாவை அப்படின்றது வெறுமனே காலுக்கு மட்டும்தான். ஆனால் இந்த சவா அப்படின்னு சொல்கிறது எல்லா நம்பர்ஸ்க்கும் நீங்கள் போட்டுக்கலாம். ஓகே, 1/4 அப்படின்னு சொல்கிறது சவா. 2, ஆனால் இங்கே 1 போடணுன்னு அவசியம் இல்லை. ஏக் சவால்லாம் சொல்லணும்னு அவசியம் இல்லை. சவா அப்படின்னாலே 1/4 தான் அர்த்தம். நெக்ஸ்ட்டு 2/1/4 அப்படின்னு சொன்னீங்கன்னா சவா தோ. 3/1/4 அப்படின்னு சொன்னீங்கன்னா சவா தீன். சார் தான். 4/1/4 அப்படின்னு சொன்னீங்கன்னா சவா சார். அதே 5/1/4ன்னு சொன்னால் சவா 5. இந்த மாதிரி நீங்கள் சொல்லிக்கலாம். இப்போ இது உங்களுக்கு கிளியர் ஆகிடும் இல்லையா? இப்போ நெக்ஸ்ட்டு பாருங்களேன். ஆஃப் அப்படின்னு சொல்கிறது ஆதா. ஆதா கிலோ சீனி அப்படின்லாம் நீங்கள் வந்து கவனிச்சிருப்பீங்க, கேட்டிருப்பீங்க இல்லையா? ஆதா அப்படின்னு சொல்கிறது வந்து ஆஃப்னு அர்த்தம். ஓகே, இந்த ஆதா, டேடு, டாயி இது 3 நீங்கள் எங்கே யூஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்பர்ஸில் கிலோ, லிட்டர், மீட்டர் இதுக்கெல்லாம் இந்த 3 வார்த்தைகளை நீங்கள் பயன்படுத்திக்கலாம். ஓகே, இப்போ பாருங்கள். 1/4 அப்படின்னு சொல்கிறது டேடு. அதுவே வெறுமனே ஆஃப் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஆதா. 1/2 அப்படின்னா 1.5 அப்படின்னா டேடு. 2/1/2 2.5 அப்படின்னு சொன்னால் டாயி. 3/1/2 சாடே தீன். 4/1/2 4.5 சாடே சார். இது என்ன, இதுக்கு 3:30க்கு வந்து சாடே தீன்னு இருக்குது, 4:30க்கு சாடே சார்னு இருக்குது. இதுக்கு மட்டும் இல்லையே அப்படின்னு சொன்னால் ஹிந்தியில் அப்படி தான் கொடுத்துருக்காங்க. நம்ம அப்படி தான் படித்தாக வேண்டியிருக்கு. என்ன பண்ணுறது? இப்போ இது 3 வந்து நீங்கள் வந்து அந்த மீட்டர், கிலோ, லிட்டர் இதுக்கெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். இது நீங்கள் எங்கே யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாடேன்ற வார்த்தையை நம்ம டைம்லாம் சொல்கிறோம் இல்லையா? இப்போ வந்து 3:30 மணி ஆகுது அப்படின்னா சாடே 3 பஜே அப்படின்னு சொல்லலாம். 4:30 மணி ஆகுது அப்படின்னு சொன்னிங்கன்னா சாடே 4 பஜேன்னு சொல்லலாம். அதே 2:30 மணி ஆகுதுன்னா சாடே 2 பஜேன்னு சொல்லலாம். 1:30 மணி ஆகுதுன்னு சொன்னீங்கன்னா சாடே 1 பஜேன்னு சொல்லலாம். ஆனால் இந்த சாடேன்ற வார்த்தையை நீங்கள் லிட்டருக்கோ, கிலோக்கோ, மீட்டருக்கோ யூஸ் பண்ணக்கூடாது. ஒன்லி யூஸ் இன் டைம் சொல்கிறதுக்கு, நேரத்தை சொல்கிறதுக்கு மட்டும் இந்த சாடேவை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, 1:30 மணின்னு சொன்னீங்கன்னா சாடே 1 பஜே, 2:30 மணின்னு சொன்னீங்கன்னா சாடே 2 பஜே, 3:30 மணின்னு சொன்னீங்கன்னா சாடே 3 பஜே, 4:30 மணின்னு சொன்னீங்கன்னா சாடே 4 பஜேன்னு சொல்லலாம். அதே வந்து 1.5 கிலோ அப்படின்னு சொன்னீங்கன்னா டேடு. அந்த மாதிரி டாயி 1.5 கிலோ அப்படின்னு சொன்னால் 2.5 கிலோ அப்படின்னு சொன்னால் டாயி கிலோ அப்படின்னு தான் நீங்கள் சொல்லணும். ஓகே, இப்போ இது கொஞ்சம் கிளியர் ஆகிருக்கும். நெக்ஸ்ட்டு போகலாமா? இப்போ பாருங்கள், முக்கா அப்படின்னு சொன்னீங்கன்னா 3/4 பவுன். இந்த வார்த்தையை சில வார்த்தைகளை நம்ம மெமரி பண்ணி தான் ஆகணும் இல்லையா? மெமரி பண்ணால் அடிக்கடி நம்ம சொல்லும் பொழுது ப்ராக்டிஸ் ஆகிடும். பவுன் அப்படின்னா 3/4. அதுவே 1/3/4 அப்படின்னு சொன்னீங்கன்னா பவுனே தோ. ஏன் இங்கே 1ன்னு இருக்குது, இங்கே தோ கொடுத்துருக்காங்க அப்படின்னா, இப்போ நம்ம டைம் கேட்கும் போதெல்லாம் சொல்லுவோம் இல்லையா? 1:45 அப்படின்னா 2 1/4 மணி நேரம் இருக்குப்பா அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, 2:45 மணி அப்படின்னா 3 ஆக போகுது, 3 ஆகிறதுக்கு 1/4 மணி நேரம் இருக்குதுன்னு சொல்லுவோம் இல்லையா? அப்படி தான் 3 ஆகிறதுக்கு 1/4 மணி நேரம் இருக்குது அப்படின்னா, அப்போ 2:45 அப்படின்னு சொல்லும்போது இந்த 3 அப்படின்றத நம்ம யூஸ் பண்ணுறோம் இல்லையா? 3:45 அப்படின்னு சொல்லும் போது 4 ஆக போகுதுன்னு அந்த 4 யூஸ் பண்ணல. அதே அந்த மெத்தட் தான் இது. ஓகே, 1/3/4 அப்படின்னு சொன்னீங்கன்னா பவுனே தோ. 2 ஆகிறதுக்கு 2க்கு அந்த கால் குறைவு அப்படின்னு சொல்கிறது. 2:45 பவுனே தீன் அப்படின்னு சொன்னால் 3க்கு
கால் குறைவு, பவுனே தீன். அதே 3:45 அப்படின்னு சொன்னீங்கன்னா பவுனே 4, 4க்கு கால் குறைவு. அதுவே 4:45 4 3/4ன்னு சொன்னீங்கன்னா பவுனே 5. அதுவே 5 போட்டிங்கன்னா 5 3/4ன்னு போட்டிங்கன்னா அதுக்கடுத்து 6க்கு போகணும், பவுனே 6 இந்த மாதிரி சொல்லணும். இந்த பவுனே அப்படின்னு சொல்கிற வார்த்தையை நம்ம அந்த நேரத்தை சொல்லும் பொழுது நம்ம பயன்படுத்தலாம். பார்த்திங்கன்னா 1:45 அப்படின்னு சொன்னீங்கன்னா பவுனே 2 பஜே ஹே. பவுனே 2 பஜே ஹேன்னா 1:45 ஆகுது. பவுனே 3 பஜே, அந்த பஜேன்ற வார்த்தையை நீங்கள் சேர்த்து நீங்கள் பேசணும். பவுனே 3 பஜே ஹேன்னா 2:45 ஆகுது. மணி என்னப்பா 2:45 ஆகுதுன்னா பவுனே 3 பஜே ஹே அந்த மாதிரி சொல்லலாம். 3:45 அப்படின்னு சொன்னீங்கன்னா பவுனே 4 பஜே ஹே. 4:45ன்னு சொன்னீங்கன்னா பவுனே 5 பஜே ஹே இந்த மாதிரி சொல்லலாம். இப்போ ஓரளவு கொஞ்சம் தெளிவாக இருக்கும்னு நினைக்கிறேன். சில வார்த்தைகளை நம்ம மெமரி பண்ணி தான் ஆகணும். பாவ், ஆதா, பவுன், சவா, சாடே இந்த மாதிரி வார்த்தைகளை மெமரி பண்ணிவிட்டு நம்ம அடிக்கடி இதை ப்ராக்டிஸ் பண்ணி பேசணுன்னா நமக்கு பழகிடும், நம்ம அதை யூஸ் பண்ணலாம்.